உடனுக்குடன் செய்தியை தந்தியை போல தருகிற தந்தி தொலைக்காட்சி இருப்பதனாலோ என்னவோ தெரியவில்லை, இந்திய அரசாங்கம் சட்டப்படி தந்தி சேவையை நிறுத்திவிட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. எங்களை வியக்க வைத்துக் கொண்டிருக்கும் தந்தி தொலைக்காட்சியின் கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய சுதந்திர தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. போலீஸ்காரனுடைய வாகனத்தில் இருக்கிற என் பலகையில் கூட மாடசாமி துணை என்றுதான் எழுதி வைத்திருக்கிறார். மக்களை துணைக்கு வைத்துக் கொண்டிருக்கிற, சட்டத்தை கையில் வைத்துக்கிறவருக்கு கூட மாடசாமியின் துணை தேவைப்படுகிற தேசத்தில் சட்டத்தை பற்றி பேச வந்திருக்கிற எனக்கும் நடுவர் அவனி மாடசாமி ஐயாவின் துணை தேவைப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, இப்போதைக்கு எல்லா பேருக்குமே என்னுடைய துணை இருக்கும். அவர் சொன்னாரு, மக்களை அரசியல்வாதிகள் தான் காப்பாத்துறாங்களாம். நல்லா கேட்டுக்குங்க. நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், இந்த அரசியல்வாதிகள்டே மக்களை காப்பாற்ற வேண்டிய நேரம் ஆயிருக்குயா. அது நான் கேக்குறேனே, காந்தி சொன்னார், என்னைக்கு ஒரு பெண் தன்னந்தனியாக நகையை அணிந்து கொண்டு ஆண் துணை இல்லாமல் இரவிலே போகிறாளோ அன்றைக்கு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் சொன்னார்ல. அது வேண்டாம் சார். என்றைக்கு ஒரு அரசியல்வாதி எந்தவித பாதுகாப்புமே இல்லாமல் தன்னுடைய சொந்த தொகுதிக்கு போகிறானோ அப்பதான் சார் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. மக்களை பாதுகாக்கிற உங்களுக்கு எதுக்கு சார் பாதுகாப்பு? சொந்த மண்ணுக்கு போறதுக்கு. தொகுதிக்கு போற சட்டமன்ற உறுப்பினர், பெரும்பாலும் போறதே இல்லையா? அப்புறம் இது ஒண்ணும் இல்ல சார். பழம்பெரும் பாரதத்தை நாளும் பலம் பெறுகிற பாரதமாக மாற்றுகிற சக்தி எங்களது சட்டத்துக்கு மட்டும்தான் சார் உண்டு. ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எல்லாரும் ரூல்ஸ ஃபாலோ பண்றோமா? யோசிச்சு பாருங்க. சட்டத்தை மதிச்சாதான் சார் சுதந்திரமே நமக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன செய்தி சொல்றேனே. இப்போ வாகனம் ஓட்டிட்டு போறோம், டூ வீலர்லாம், எல்லாரும் ஹெல்மெட் போடணும்னு சட்டம் சொல்லுது. மக்கள் யாராவது போடுறானா? ஆனா சட்டத்தை யாரு மதிக்கிறா தெரியுமா? காதலர்கள் தான் சார் மதிக்கிறாங்க. அதனாலதான் சுதந்திரமா இருக்கான். எந்த காதலனாவது ஹெல்மெட் போடாம இந்த தேசத்துல வண்டி ஓட்டுறானா சார்? முகத்தை முழுக்க முடிக்கிறான். பின்னாடி இருக்கிற பொம்பளை பிள்ளை கூட துணியாலேயே ஒரு ஹெல்மெட் போட்டுக்குது. கண்ணு மட்டும் தெரியற மாதிரி தாலிபான் தீவிரவாதி மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம அவனை இடுப்பை கட்டி பிடிச்சுக்குது. அதான் சீட் பெல்ட். அப்ப டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்றீங்களால பிரச்சனை இல்ல சார். ஆனா கல்யாணம் ஆனா பெருசுங்க இருக்கு பாத்தீங்களா, அவங்க பின்னாடி மனைவியை உட்கார வச்சுக்கும். அந்த மனைவியோட சுற்றளவும் பரப்பளவும் பெருசாக பெருசாக அவன் பெட்ரோல் டேங்க் மேல உட்காந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கான் சார். ஆக்சிடென்ட் அங்கதான் வருது. இந்திய ராணுவத்துக்கு கொரில்லா போர் முறைன்னு ஒரு தந்திரம் இருக்கு தெரியுமா? மறைஞ்சு நின்று தாக்குறது. அதுக்கு பயிற்சி எங்க தெரியுமா எடுக்கணும்? நம்ம சென்னை டிராபிக் போலீஸ் தான் சார் எடுக்கணும். எந்த சந்துல, எந்த பொந்துல, எந்த இடுக்குல எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. வண்டியில போனா கபக்குல இருந்து பிடிக்கிறாரு. லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா? அப்ப சட்டத்துக்கு தானே இந்த மக்கள் பயப்படுறாங்க. இந்த ஒழுங்கு இருக்க போய் தானே இந்த சுதந்திரத்தை அவங்களால அனுபவிக்க முடியுது. சட்டம் தான் தேவை நடுவர்களே. ஒண்ணும் இல்ல சார். முந்திலாம் பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பையன் பரீட்சை ஒழுங்கா எழுதுறேன்னு வாத்தியார் திட்டுவார் இல்லையா? ஆனா இன்னைக்கு பையன் என்னுடைய 10ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு பேப்பரை வாத்தியார் சரியா திருத்தல உயர் நீதிமன்றத்திலே போய் கேஸ் போடுறான் சார். யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் முருகப்பெருமான் மாதிரி 6 தலை வேணும், 12 கை வேணும். எதுக்கு? ஹோம்வொர்க் எழுதுறதுக்கு. ஆனா அந்த அவங்களுடைய சுமையை குறைச்சு கல்வியில சமச்சீர் கொண்டு வந்தது சட்டம் இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு செய்தி சொல்ற நடுவர்களே, காதலியாக இருந்தாலும் சரி, காவிரியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வர வேண்டிய நேரத்தில் வந்தாதான் மகிழ்ச்சி இல்லையா? ஆனா உச்ச நீதிமன்றமே சொல்லுது, காவேரி கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விடணும்னு. முடியாதுட்டார சட்டரை போட்டார. என்ன முடிஞ்சது உங்களால? ஆனா மீண்டும் மீண்டும் வழக்காடு மன்றத்திற்கு போய் தங்களுடைய நியாயத்தை எடுத்துரைத்து தமிழகத்தை நோக்கி இன்றைக்கு காவேரி வந்திருக்கிறது என்றால் இது சட்டம் நமக்கு தந்த சுதந்திரம் இல்லையா நடுவர் அவர்களே? நினைச்சு பாருங்க. தமிழகத்தை நோக்கி காவிரி அவங்க திறந்து விட்டதுனால வரல, இயற்கை வருண பகவான் நமக்கு உதவுனாரு நடுவர் அவர்களே. இன்னைக்கு நேற்று இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காவிரி பிரச்சனை பேசிக்கிட்டே இருப்போம். அந்த பேச்சுவார்த்தை நடக்கும், சட்டத்துல போராட்டம் நடக்கும். திடீர்னு பெரும் மழை பெஞ்சு அவன் வச்சுக்கிற முடியாம தண்ணியை திறந்து விட்டுருவான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு சினிமா துறை எடுத்துங்க, கலைத்துறையை பேச போறாங்க. கலைத்துறைக்கு அடிப்படையே சட்டம் தான் சார். ஒரு படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு தெரியும். ஒரு படத்தை எடுக்கணும்னா ஒரு ப்ரொடியூசர் மார்வாடி கடைக்காரன் போய் தொங்குறாரு சார். படத்துக்கு கால் சீட்டு வேணும்ட்டு நடிகர்கிட்ட போய் தொங்குறாரு சார். அந்த படத்தை வெளியிடுறதுக்கு விநியோகத்திட்ட போய் தொங்குறாரு சார். திருட்டு விசிடி வந்தா அரசாங்கத்திட்ட போய் தொங்குறாரு சார். படம் ஒழுங்கா ஓடலைன்னு வைங்களேன், அவரே ஒரு நாள் தூக்கல தொங்குறாரு சார். சினிமா துறை என்ன நினைக்கிறீங்க? சினிமாக்கும் சீரியலுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணுதான். எடுத்தவன் அழுதான்னா அது சினிமா, பாக்குறவன் அழுதான்னா அது சீரியல். அவ்வளவுதான்.
சினிமா துறையினருக்கு ஒரு பிரச்சனைனா குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே வருகிறீர்கள்? காவல் நிலையத்துக்கு வந்து சட்டப்படி தானே நீங்கள் நியாயம் கேட்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கே சுதந்திரத்தை எது சார் கொடுக்குது? சட்டம். நினைச்சு பாருங்க, இந்த ஐயா சொன்னார இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டவங்க கதையும் இந்த வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு தாலி கட்டினவங்க கதையும் ஒண்ணு. இந்த ரெண்டுமே சட்டத்தால ஒழிச்சிட்டீங்களா நீங்க கேட்கலாம். லஞ்சம் ஒழிந்து விட்டதா, இந்த நாட்டிலே வந்து இது நடந்து விட்டதான்னு கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், சட்டத்தால ஒழிக்க முடியல சார், ஆனால் சட்டம் இருப்பதால் தான் இது கட்டுப்பட்டு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஒரு வாரத்துக்கு நம்ம இந்தியால உள்ள எல்லா நீதிமன்றத்தையும் இழுத்து மூடுங்க, எல்லா காவல்துறை எல்லா காவல் நிலையங்களையும் மூடுங்க, என்ன ஆகும்? அவர்களுக்கான பலம் என்பது உடல் பலமாக மாறி ஒருவரை அடித்து தாக்குகிற நிலைமைக்கு போகும் என்றால் இந்த நாட்டிலே சுதந்திரத்தை பாதுகாப்பது சட்டம் இல்லையா நடுவர் அவர்களே? ஆட்டுக்குட்டிகளை தோள்களிலே சுமந்து கொண்டு போகிற போது எத்தனை புத்தர்கள், எத்தனை இயேசுநாதர்கள் இந்த தேசத்தில் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அவர்கள் ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு சமையலறை கதவை சாத்துகிற போது அவர்களுக்காக ப்ளூ கிராஸ் என்ற ஒரு சட்டம் அல்லவா அந்த உயிர் வதையை தடுப்பதற்கு இந்த மண்ணிலே இருக்கிறது. ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறையா, சட்டம் இந்த மண்ணிலே எது வரைக்கும் தேவை தெரியுமா? வாக்காளர் அடையாள அட்டையிலும் ரேஷன் கார்டுலையும் நம்ம போட்டோ நம்மளே மாதிரி நாமளே நம்புற மாதிரி என்னைக்கு வருதோ அது வரைக்கும் சட்டம் தேவை. ஒரு காலத்துல சூதாட்டத்தை தனியா விளையாண்டுட்டு இருந்தான், கிரிக்கெட்டை தனியா விளையாண்டுட்டு இருந்தான், இன்னைக்கு ரெண்டையும் சேர்த்துல விளையாடுதான். கேட்டா 2020 சார். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு விக்கெட் விழும்போது இந்தியாவில எத்தனை பேருடைய இதயம் துடிப்பு நிற்கிறது தெரியுமா? நம் நம்பிக்கைகளெல்லாம் கொடுத்து அவனை விளையாட அனுப்புகிற போது அவன் நம்பிக்கைகளெல்லாம் பவுண்டரிகளாக வெளியில் அடிக்கிற போது அவன் மீது கூட பொதுநல வழக்கு ஒரு சாமானியனால் தொடர முடியும் என்றால் இந்த ஜனநாயகத்தின் கூட தூண் அல்லவா அது? இந்த அரசியல்வாதிகள் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சிறைத்துறையை போய் நவீனப்படுத்துவாங்க. ஏன் தெரியுமா? என்னைக்குனாலும் அன்னைக்கு ஒரு நாள் போகணும்லங்க. யோசிச்சு பாருங்க. அதனால வேற எதை நவீனப்படுத்துறாங்களோ இல்லையா அதை மட்டும் சரியா சரியா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அவர்களே, மருத்துவரை கூட ஐயா நீங்க என் கடவுள் மாதிரிங்கய்யா அப்படின்னு தான் இந்த மக்கள் சொல்றாங்க. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை மயிலாட் மயிலாட் என்று என் கடவுளே என் ஆண்டவனே என்று நீதி அரசர் ஒருவரைத்தான் இந்த தேசம் வணங்குகிறது என்று சொன்னால் சட்டம் ஒன்றால் தான் இந்த தேசமானது தூக்கி நிறுத்தப்படுகிறது. பாராளுமன்றத்தின் 4 தூண்களில் ஒன்றாக இருக்கிற அந்த சட்டம் தான் இந்த தேசத்தை தூங்கி நிற்கிற தூணாக இருக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.